சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா அவர்கள் அவங்களோட அம்மாக்கு சத்தியம் ஒண்ணு பண்ணி குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில தினமும் ஏதாவது ஒரு விஷயம் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, சரிகமபா மேடையில கடந்த வாரம் நடந்த ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தான். குறிப்பா இந்த சீசனோட ஐகானிக் ஸ்டாரா அபிஷேகா அவர்கள் உருவாகி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீசன்ல அவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் அடிச்சிருக்கு. கடந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் அவங்க பாடியிருந்தாங்க. அந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட்ல அவங்களோட அம்மாக்காக தான் அந்த ஒரு பாடல அவங்க பாடியிருந்தாங்க. அந்த ஒரு பாடல பாடுனதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்பவே எமோஷனல் ஆகி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் குடுத்திருந்தாங்க. மேலும் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல வந்து சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. அதற்காக நான் வந்து சிங்கிங் கிளாஸ்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட ஃபேமிலியே எனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா என்ன வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல கரை சேர்க்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பான விஷயமா இருந்துச்சு. அப்படி இருக்கையே என்ன வந்து பாட்டு கிளாஸ் அமைச்சு பாடுறதுக்கு வெளியே விடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ஸ்கூல் முடித்தேன், காலேஜ் முடித்தேன், கல்யாணம் பண்ணேன். இப்போ என் பிள்ளைகளை கரை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கேன். இதே மாதிரி என்னோட வாழ்க்கை போயிருச்சு. பட் என்னோட பொண்ணு இப்போ அவள் ரொம்ப ரொம்ப நல்லா பாடிக்கிட்டு இருக்கா. உங்களை மாதிரி மிகப்பெரியவங்க கூட வந்து நிற்கிறா, பாடுறா, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறா அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா வந்து அந்த இடத்துட்ட பேசியிருந்தாங்க. அண்ட் இது நம்ம பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப ஒரு மனச உருக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு ஸ்பீச்சுக்கு அப்புறம் அபிஷேகா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அபிஷேகா அவங்களோட அம்மாவுக்கு சத்தியம் ஒண்ணு மேடையில பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட சின்ன வயசுல நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க. பட் அது உங்களால வந்து பண்ண முடியலன்னு சொன்னீங்க. அண்ட் இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு காரணம் நீங்க தான். கண்டிப்பா உங்களோட ஆசைய நான் நிறைவேத்துவேன். இந்த ஒரு சரிகமபா நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க என்னால எந்த அளவுக்கு பெஸ்ட்ட குடுத்து பாட முடியுமோ, அந்த அளவுக்கு பெஸ்ட்ட குடுத்து நான் பாடுறேன். நீங்க ஆசைப்பட்டபடியே இந்த சீசன வின் பண்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ, அத நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அவங்களுமே கண்ணீர் மல்க அந்த ஒரு மேடையிலேயே ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பேச்சை கேட்டு அங்க இருந்த அரங்கமே அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜட்ஜஸ்லாம் வந்து கண்டிப்பா உன்னால முடியும். நீ வந்து நல்லா பாடிக்கிட்டு இருக்க. இத்தன வாரங்களையும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. இதே மாதிரி தொடர்ந்து பாடுனா, கண்டிப்பா உங்களோட அம்மாவோட ஆசைய நீ நிறைவேத்துவ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆக மொத்தம் சரிகமபா மேடையிலேயே அபிஷேகா அவர்களோட அம்மா ஆசைப்பட்டபடி நான் பண்ணுவேன் அப்படின்னு அபிஷேகா சத்தியம் பண்ணி குடுத்தது தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடக்கூடிய ஒருத்தரா அபிஷேகா அவர்கள் இருக்காங்க. கண்டிப்பா இந்த சீசன டைட்டில் வின் பண்றதற்கு அவங்களுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இந்த சீசன் டைட்டில் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மறக்காம அந்த ஒரு நபர கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.